முதற்கண் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் விழுகிறேன். தாருங்கள் காதுகளை. கை பிறந்த வழி பிறக்கும் பொங்கலும் பொங்கல், தமிழர்களின் திருநாளாம் பொங்கலும் பொங்கல், கதிரனுக்கு பொங்கிடுவோம் பொங்கலும் பொங்கல், கதிரவனை வணங்கிடுவோம் பொங்கலும் பொங்கல், ஒளிபாலை பேசிடுவோம் பொங்கலும் பொங்கல், ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம் பொங்கலும் பொங்கல். உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் இந்நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ் மக்கள் கொண்டாடிய திருவிழாவே பொங்கல் விழா. சங்ககாலம் முதல் தொன்று தொட்டு இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சங்ககால தமிழர்கள் இயற்கையை தெய்வமாக கருதினர். சந்திரனின் வளர்ச்சி தெய்வின் அடிப்படையிலேயே நாட்களை கணக்கிட்டனர். தை என்ற சொல் திஷ்யம் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகவும் திஷ்யம் தைஷ்யம் என்றாகி தைசம் என மாற்றம் கொண்டது. தைசம் என்றால் பூச நட்சத்திரம் என்று பெயர். தைப்பூசத்தன்று முழுநிலா நாளில் நிலத்தில் நீர் சுரக்கும், உணவு உற்பத்தி பெருகும். அந்நாளில் சங்ககால மகளிர் விரதமிருந்து தை நீராடினர் என்பதை கதிர்வேல் பிள்ளையின் சங்க அகராதி நூல் கூறுகிறது. தைத்திங்கள் தன்கயம் படியும் என்று நற்றினையும், தைத்திங்கள் தண்ணியத் தரினும் என்று குறுந்தகையும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலித்தகையும், மதுக்குலா மலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீபால் பொங்கல் என்று சீவக சிந்தாமணியும் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவையும் பொங்கலை பற்றி பாடியுள்ளது. அது மட்டுமா, பொங்கல் என்ற பெயரானது வானகம், பூனகம், திருப்போனகம் என்ற சொற்களாக கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பொங்கலை சமைப்பதற்கான குறிப்புகளும் தெளிவாக கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. அப்பொங்கலை இன்று நாம் 4 நாட்களாக கொண்டாடி மகிழ்கிறோம். முதல் நாள் போகி அன்று. சூரிய நாட்காட்டியின்படி தமிழாண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் வீடுகளில் தேங்கியிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடுகள் சுத்தமாக்கப்படும். வீடுகள் மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது போகி பண்டிகையின் உன்னத தத்துவமாகும். தித்திக்கும் தைப்பொங்கல் அன்று அதிகாலை எழுந்து முழுகி வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு கோலத்தின் நடுவில் புது பானையில் புது அரிசியிட்டு பொங்கல் வைப்பர். புது மஞ்சளை காப்பாக அணிவர். கோலமிட்ட இடத்தில் தலைவாழை இலையில் நிறைக்குடம் வைத்து விளக்கேற்றி கதிரவனுக்கு பொங்கலிட தொடங்குவர். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இதை பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைப்பர். பசுக்களில் எல்லா தேவர்களும் வணங்கி இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக கொண்டாடப்படுகிறது. திருக்குறளின் மூலம் வாழ்வின் அனைத்து நெறிகளையும் கற்பித்து சென்றவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் வள்ளுவர் தினம் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கலிற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். அன்றே நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்கும் நாளாகும். பெண்கள் தங்களுடைய சகோதரரின் நலனுக்காக படைப்பதே காணும் பொங்கல். 4ஆம் தின விழாவான காணும் பொங்கலை கன்னி பொங்கல், கணும் பொங்கல் என்றும் அழைப்பர். இவ்வாறு 4 நாட்களாக அன்று முற்றங்களில் கொண்டாடிய பொங்கல் இன்று அடுக்கலைகளில் மின்சாரத்தில் பொங்க வைக்கப்படுகிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் மாற்றங்களை ஏற்றாலும் பொங்கலின் பெருமையையும் உழவின் மகத்துவத்தையும் மனிதர்களின் நன்றி மறவா குணத்தையும் பகிர்ந்தொள்ளும் பழக்கங்களையும் விலங்குகளின் மீதான நேசிப்புகளையும் அடுத்த தலைமுறையினரோடு சேர்ந்து நாம் கொண்டாடிடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம்.